அன்பார்ந்த நேயர்களே, நம்ம கொஞ்ச நாளாக மருத்துவத்தில் சோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் சோதனை ரீதியாக அந்த மருத்துவ பிரச்சனைகளை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த மருத்துவ பிரச்சனைக்கு சோதிடம் உதவுகிறது. அதான் இன்றைக்கு பார்ப்பது கண்கள் சூரியன் அப்படிங்கிற தலைப்பு. கண்ணுக்கும் சூரியனுக்குள்ள தொடர். கண் சூரியன் தாங்க. சூரியன் தான் ஒளி கண்ணுக்கு கிடைக்குது. அது மாதிரி விஷம் நமக்கு இல்லாமல் போகும்போது இந்த ஒளி சூரியனிடம் போய்விடுகிறது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அது சென்று விடுகிறது. சூரியன் அவருடைய ஒளி நம் உடம்புக்கு மிக மிக தேவை. நமக்கும் என்று மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பூமியில் வாழும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் இந்த சூரிய ஒளி அவசியம். சூரியன் ஒரு நாள் லீவ் போட்டால் போதும், உலகம் அழிஞ்சு. எந்த தாவரமும் முளைக்காது, எந்த தாவரமும் வராது. தாவரங்கள் இல்லை என்றால் முடிஞ்சிச்சு சொல்லி. ஏன்னா நமக்கு சாப்பாடு உணவே தாவரங்கள் தான் வருது. தாவரங்களை நம்பித்தான் பிராணிகள் இருக்குது, வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, இனவிருத்தி இருக்குது, காடு இருக்குது, கடல் இருக்குது. எல்லாமே உலகமே சமைத்து போயிடும். அப்போ அந்த சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய ரேஸ் நம்மளை காப்பாற்றுகிறது. சூரியன்லேருந்து ரெண்டு விஷயம் வருதுங்க. ஒன்று லைட், வெளிச்சம். இன்னொன்று ஹீட், வெளிச்சம், உஷ்ணம். இந்த ரெண்டுமே சூரியன்கிட்ட வருது. சூரியனை நன்றாக பார்த்தீர்களானால் சூரிய உதயம் ஒன்று உண்டு. சூரியன் உதிக்கும். இந்த கன்னியாகுமரி இந்த மாதிரி கடலில் போய் சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்குள்ளே நிறையா டூரிஸ்ட்லாம் போவாங்க. காலையில் சீக்கிரமாகவே எழுந்துச்சு போய் நின்று பார்ப்பாங்க கடற்கரை. அந்த சூரியன் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கடல் அது வருவதற்கு முன்னால் ஒரு ரேஸ் தெரியும். அந்த இடம் வெளிச்சமாக தெரியும். லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி. அந்த லைட்டிங் எஃபெக்டில் அப்படியே லேசாக டார்க் ரெட்டில் சூரியன் அப்படியே மேலே தோன்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றி முழு அளவில் சூரியன் முழு வட்டத்தோடு வந்துடும். டார்க் ரெட்டில் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய் டார்க் ரெட்டு கோல்டன் எல்லோவாக. இது சூரிய உதயம் பேர். அப்போ ஒரு 6 மணிக்கு உதிக்கணும். அப்படியே 10, 11, 12, 1 மணிக்கு உச்சி வெயில் பாருங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முழு ஒயிட்டாக சும்மா தனது பறக்கும். பிறகு அப்படியே சூரியன் ரிலீஸ் ஆகிட்டே வந்து இதே மாதிரி கோல்டன் எல்லோ டார்க் ரெட்டு அப்படியே உள்ள மாறுது. ஸோ சூரியன் அஸ்தமனம் பேர். உச்சி பொழுதில் சூரியன் வீரியமாக இருப்பார். அப்பொழுது பூமியில் அத்தனை பேரும் வீரியமாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வீரியமாக இருக்கும். நன்றாக பசிக்கும். பசிக்காதவர்களுக்கு கூட மத்தியானம் நன்றாக பசிக்கும். மத்தியான சாப்பாடுங்கிறது எல்லாரும் கட்டாயம் சாப்பிடுவாங்க. ஏன்னா பசி ஜாஸ்தியாக. அப்போ இந்த சூரியனை சார்ந்து தான் கண் இருக்குன்னா அதை எப்பொழுதும் பார்ப்பது. இதற்கு பேர் சூரிய நமஸ்காரம் பேர். ஏதோ அதுக்கு மந்திரம் சொல்லி கீழே ஆசனங்கள்லாம் போட்டுப்பா, அது வேறு. சூரிய ஒளி கண்ணில் பட வேண்டும், கண்ணுக்குள் ஊடுருவ வேண்டும். இதுதான் நமக்கு தேவை. அப்போ என்ன செய்யலாம்னா சூரிய நமஸ்காரம். இந்த கண்ணை காப்பாற்றணும்னா சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். இப்போ ஜாதக ரீதியாக லக்கணம் என்பது 1ஆம் வீடு. லக்கணம் என்பது 1ஆம் வீடு. 2ஆம் வீடு இந்த பக்கம் இருக்கு. 12ஆம் வீடு இங்கே இருக்கும். இந்த ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்தில் சூரியன் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு கண் கோளாறு வரும். கண்ணாடி போடுவாங்க, கண் பிரச்சனை வரும். ஜாதகத்தை பார்த்தவொடனே கண்ணாடி போட்டிருக்காரான்னு பார்த்தவொடனே போய் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல சூரியன் இருக்கும். அந்த அதுக்குரிய கண் பாய்ச்சி. அப்படி இல்லைன்னா கண் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் ஆமாம்மா. ஸோ ஜாதகத்திலே காட்டி கொடுத்துரும். அதான சோதிடம். அப்போ இந்த கண்ணில் சூரியன் ஏதாவது ஒரு இடத்தில் கெட்டு போய் சூரியன் நீசமாகுதல்னு ஒன்று இருக்கு. ஒரு கிரகம் உச்சமடைதல், ஆட்சி பெறுதல், நீசமடைதல், மூல திரிகோணத்தில் இருப்பது, இப்படிலாம் பல நிலைகள் உண்டு. சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி, ஏதாவது ஒரு ஈட்டில் தன் பலமெல்லாம் இழந்து ஆற்றலெல்லாம் குறைந்து சீரவாக இருந்தால் அது அஸ்தங்கம் பேர்.
இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சிம்ம வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். ஸோ சிம்மம் என்பது சூரியனின் சொந்த வீடு. மேஷம் என்பது சூரியனுடைய உச்ச வீடு, அது செவ்வாயினுடைய வீடு. துலாம் என்பது சூரியனுடைய நீச வீடு, அது சனியோட வீடு. அப்போ துலாமில் நீசமாகவும் மேஷத்தில் உச்சமாகவும் சிம்மத்தில் ஆட்சியாகவும் சூரியன் இருக்கார். இந்த சூரியன் பாதிக்கப்பட்டு நீசமாகி நின்று நீசனுடன் சேர்ந்து அல்லது நட்சத்திர கால் பிடித்து அல்லது பாவிகளால் பார்க்கப்பட்டு சூரியன் பாதிக்கப்பட்டு இருப்பாரையானால் அவர்களுக்கு கண் சார்ந்த நோய்கள் எல்லாமே. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வயசுல கண்ணாடி போடுறாங்க. பிறந்து 1 வயசு தான் ஆகுது கண்ணாடி போடுறாங்க. 90 வயசு கிழவர் கூட கண்ணாடி போடாமல் அலையிற ஆட்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். கண்ணாடியே போடாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. கண்ணை கெடுத்தல் அப்படிங்கிறது ஒன்று. நாம் கண்ணை நல்லா கெடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை உண்டா அத்தனையும் செய்துட்டு. அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கும். முதலில் டிவி பார்ப்பது கண்ணுக்கு மிகப்பெரிய கெடுதல். டிவியை பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் சொல்கிறான், இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி டிவியை பார்க்கணுங்க. அதுவும் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு சொல்லப்படுது. இன்றைக்கு அப்படி இல்லை. 24x7 எல்லாத்துலேயும் ப்ரோக்ராம் ஓடுது. சூரிய வம்சம், சித்தி, நிறைய சீரியலை பார்க்குறதே இவங்களுக்கு சிரமம். அதாவது சந்தோஷம், அதைத்தான், வேறு வழியே இல்லை. புருஷன் இருக்கும்போது ஒரு சீரியல் ஓடும், புருஷன் போன போகிற குடும்பத்தில் இன்னொரு சீரியல் ஓடும். அது புருஷன் இல்லாமல் பார்க்குற சீரியல், அத்தை இல்லாத போது ஒரு சீரியல், மருமகம் இல்லாத போது ஒரு சீரியல், இப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க. சீரியல் போட்டு 24x7 ஓடிக்கிட்டே இருப்போம். இதை இந்த பிக்சர் டீப்புன்னு ஒன்று உண்டு டிவியில். அந்த டீப்புக்கு கூட ஆயுஸ் கொடுத்துருக்காங்க ஐயா. எத்தனை மணி நேரம் அது வேலை செய்யும் கேள்வி. அதுக்கு பிறகு அது வேலை செய்யும். கண்ணுக்கு அப்படி இல்லையா? கண் கொண்டு பார்க்கணும். இவங்க தான் பார்க்காங்கன்னா பிள்ளைகளை எல்லாம். இதில் இன்னொரு தப்பு என்னன்னா, சிப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனோட அளவே தெரியாது. எவ்வளோ சாப்பிட்டோம், எவ்வளோ உள்ளே போச்சு தெரியாது. இங்கே தீனி போய்கிட்டே இருக்கும், அங்கே சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வாத உணவை எந்த அளவுக்கு எடுக்கக்கூடாதோ அதையும் மீறி எடுத்து உணவு ரீதியாகவும் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கண் பாழாகுது. ஏன்னா இவைகளெல்லாம் கதிர்வீச்சுகள், செல்போன், கேமரா, கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்து இன்னைக்கு ஆளை கெடுத்துக்கிட்டு எல்லாம் கதிர்வீச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை எதுவும் சொன்னடி கேட்க முடியும், சேட்டை வந்து ஒரு செல்லை கையில் கொடுத்துறாங்க. உடனே அந்த செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கு. 3 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைலாம் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம தொந்தரவு பண்ண மாட்டேங்குன்னு இவங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய தொந்தரவை அந்த குளத்துக்கு நம்ம அறியாமல் ஊட்டிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியல. அது எப்போ அதை பார்க்க ஆரம்பிச்சுச்சோ அடிக்ட் ஆகி சாராயம் குடித்தவன் எப்படி அதை விட்டு மீள கஷ்டப்படுறானோ அது மாதிரி செல்போனை பார்க்க ஆரம்பித்த பிள்ளை பிற அதை விட கண்ணு பெரு பாதிக்குது. போய் கண் டாக்டர் ஒரு நாள் காட்டினா பவர் குறைஞ்சிச்சுமா, கண்ணாடி போடுன்னு சோடா பிடிச்சி சைஸ் வெளியே கொடுத்தார். யார் கொடுத்த சீதனம்? டிவியும் செல்லும் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற உடம்பில் ஏற்படும் அதிர்வலைகளில் அவர் கற்பம் கழித்தால்னா அவருக்கு பிள்ளை பெரு எப்படி பிறக்கும்? பார்வையில் கோளாறு தான் இருக்கும். அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் எப்படி புஸ்தகம், தேவாரம், திருவாசகம் நிறையா கொடுத்தாங்க, படிக்க சொன்னாங்க, நல்ல நல்ல சிந்தனைகளை ஊட்ட சொன்னாங்க, வளகாப்பு போட்டு தாய் வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஏன் தாய் வீட்டுக்கு போக சொன்னாங்க எத்தனை தெரியும்? ஒரு பிள்ளை மாசமாக இருக்கே, அதை தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்காக? வளையல் போட்டு. எவ்வளோ பெரிய அறிவு தீவியை நம்மளால் இருந்திருக்கான். தாய் வீடு என்பது அவர் ஏற்கனவே இருந்து புழங்கிய வீடு. அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன் அவருக்கு ஒத்து போகும். அங்கே தான் அவர் சாப்பிட்டு உண்டு உறங்கின இடம். அந்த ஒரு இதமான ஒரு சூழ்நிலை கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது சுகப்பிரசவத்துக்கும் நல்ல குழந்தைகள் வருவதற்கும் அந்த சூழ்நிலை வைப்ரேஷன் அந்த வீட்டில் உதவும். அதுதான் தாய் வீட்டுக்கு கூட்டு போனாங்க.
பார்த்தீங்கன்னா வளகாப்பில் வளையல் போடுவாங்க. முறைப்படி சாஸ்திரப்படி கருப்பு வளையல் தான் போடணும். கருப்பு வளையலும் கண்ணாடி வளையல். இன்றைக்கு பிளாஸ்டிக்கு பல கலரில் வளையல் எல்லாம் கவர்ச்சி. சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. கண்ணாடி வளையல் கருப்பு வளையல் தான் போட சொல்லிச்சு. கருப்பு வளையல் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது சவுண்ட் உண்டாகும். அந்த ஒளி உள்ளுக்குள் இருக்கும் குழந்தைக்கு கேட்கும். அப்போ நம் தாயுடன் இருக்கிறோம், தாயின் பாதுகாப்பில் இருக்கிறோம், தாயின் அரவணைப்பில் இருக்கிறோம், அந்த உணர்வு குழந்தைக்கு இருக்கும். we are safe under the control of mother அப்படிங்கிற ஒரு உணர்வு. கருப்பு ஏன் கலர் போட்டாங்க? ஏன் வேற கலர் போட்டாங்க? பிளாக்கும் ஒயிட்டும் they are not colors. ரெயின்போ 7 colors இருக்கும். விப்ஜியா அதில் கருப்பும் வெள்ளையும் கிடையாது. they are not colors. வெள்ளைக்கு அத்தனை கலரையும் வெளித்தரும் தன்மை. எதையும் வச்சுக்கிடாது. 7 கலரையும் வெளியே தள்ளிடும். அதனால தான் அதுக்கு ஒயிட்டுன்னு பேர். எந்த இது இருக்கா வெள்ளை மனசுமாங்க இல்லையா? அது மாதிரி கருப்புங்கிறது அத்தனையும் உள்வாங்கி கூட எதையும் விடாது. அத்தனை கலரும் அத்தனை சக்திகளையும் உள்வாங்கி கொள்ளும் கருப்பு வளையல். அதனால தான் கற்பச்சிக்கு அந்த கருப்பு கலரில் வளையல் போட்டாங்க. அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ பூரா கலரு பிளாஸ்டிக்கு பல வண்ணங்கள் ஒன்றுக்காக பொட்டே எதில் வைக்கணும்னு இல்லாமல் இன்னைக்கு பிளாஸ்டிக்லையோ எதையோ வச்சு நித்திய பாலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறந்த அப்புறம் குழந்தை எப்படி இருக்கும்? அப்படித்தான். சூரியனிடம் உடம்பை காட்டியதே கிடையாது. சூரியனை பார்க்க சொல்லித்தாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஊரில் சூரியன் எங்கே உதிக்குது, எப்போ உதிக்குதுன்னு பாருங்கள். அந்த டயத்தை குறிச்சிக்கோங்க. அப்போ நேரம் ஒரு மொட்டை மாடி எங்கேயாவது இல்லை ஓப்பன் ஏரியாவில் சூரியனை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போங்க. அங்கே நின்றுக்கிட்டு உதயத்தை பாருங்கள். சூரியன் உதயமாய் வந்துட்டு இருப்பார். நன்றாக உற்று பார்த்தீர்களே. ஆனால் அந்த சூரியனுக்குள் ஒரு கருப்பு பந்து அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே ரொட்டேட் ஆகும், சுத்தம். ஒரு கருப்பு பந்து அது கண்கொண்டு சூரிய நமஸ்காரம் பார்க்குறவங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்த்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த கருப்பு உடைய அப்படி எப்படி சுற்றுறது தெரியும் உள்ளுக்குள்ள. அதைத்தான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா there are 3 colors, golden, yellow, red, grey. 3 கலர் அதில் தெரியும். இந்த 3 கலரும் தெரிந்து கொண்டே இருக்கும். இந்த வளையமும் சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் இந்த 3 கலர் வரையும், இந்த வளையமும் வரையும். சூரியன் அப்படியே ஒயிட்டாக வரும் மாதிரில இந்த கலரே இருக்காது. ஸோ ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் சூரியனை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் சூரிய நமஸ்காரம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள் ஒளி ஊடுருவி கண்ணை எனர்ஜெட்டிக் ஆக்கும். கண்ணுக்குள் சூரிய ஒளி போகும். கண்ணை காப்பாற்றும், லென்ஸை காப்பாற்றும், ரெட்டினாவதியை காப்பாற்றும், ஐரிஸை காப்பாற்றும், ஆப்டிக்கல் நர்வ்ஸை காப்பாற்றும், மூளைக்கு தொடர்பை ஈஸியாக்கும். இதெல்லாம் இதுதான் வள்ளலார் திராடக பயிற்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சி சொன்னார். அதாவது ஒரு விளக்கை எடுத்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு ரூம் இருக்கு, ஒரு ரூம் இருக்குன்னு ஒரு மூளையில் ஒன்று வச்சிடறது, ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே வச்சிடறது. இங்கேருந்து பார்க்கறது, லைட்டெல்லாம் அமைச்சிடுது. இருட்டில் இங்கேருந்து அதை பார்க்கறது. அந்த விளக்கை பார்க்கும்போது ஒரு சுடர்னா தீபம், அதில் இந்த 3 கலர் தெரியும். நான் இப்போ சொன்ன கலர் அதை அங்கேருந்து அங்கே பார்ப்பாங்க. அது பயிற்சின்னு பேர். பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி பார்க்கணும். பலவழி கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸில் தெரிஞ்ச அந்த தீபம் கண்ணை மூடி பார்க்கும்போது அப்படி தள்ளி தெரியும். லாங் சைட், தூர பார்வையில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யும் வள்ளலார் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி நம் நெஞ்சுக்கு நேரம் ஒரு ஸ்டூல் போட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு அதுலேயும் இதே மாதிரி தீபம் போட்டு கண்ணை எமைக்காமல் பார்த்தோம்னால் அந்த 3 கலர் தெரியும்.
இது கிட்ட பார்வையில் ஏற்படும் கோளாறுகளை காப்பாற்றும். திராடக பயிற்சின்னு சொல்லி பலராக சொல்லி கொடுத்தாரு. இந்த பயிற்சியை தான் இப்போ விளக்கு பூசைன்னு கொண்டு வந்துட்டாங்க. கோயிலில் போய் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு விளக்கு தாரிப்பாங்க. போகும்போது விளக்கு கொடுத்துடணும்னா கூட்டமாக போகும்போது எல்லாருக்கும் ஒரு விளக்கு கொடுக்காங்க. அது யாரும் ஸ்பான்சர் பண்ணிப்பாங்க. உடனே விளக்கெல்லாம் பொறுத்து எல்லாம் ரெடி ஆகுங்க, மந்திரங்களை போகிறோம்பாங்க. தீபம் கூட எரியும், குங்குமத்தை கொடுத்துருவாங்க. அதன் அடிப்பாகத்தில் தீபத்தை பார்த்துக்கிட்டே போகணுன்னு அந்த நாமத்தை சொல்லிட்டு அது என்ன? விளக்கு பூசை என்ற போர்வையில் உங்கள் கண்ணை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி. பயிற்சின்னு சொன்னால் ஒருத்தர் வரமாட்டாங்க. இந்த விளக்கு பூசை பண்ணால் அம்பாள் பணம் கொடுப்பா, கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாரும் ஓடியாங்க. இதான். ஸோ சடங்கை பிடித்து கொண்ட சம்பிரதாயத்தை விட்டு அப்போ சூரியனுடன் உறவாடு. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கு பூரா எலக்ட்ரானிக்ஸ் எல்லா கருவிகளும் வந்துருச்சு. பகலில் வேலை பார்க்கறது இன்னும் ஒரு இப்போ இந்த விவரத்தை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க நண்பர்களே. இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோனு, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, சிஸ்டம், சேட்டலைட் எல்லாமே எலக்ட்ரானிக். இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்த பிறகு தாங்க கண்ணுக்கு கெடுதி வந்துச்சு. அது வரைக்கும் கண் பாதுகாக்கப்பட்டது. இப்போ நம்ம கெட்டதுக்கு காரணமே கண். இன்னைக்கு செல்போன் இல்லாத ஒரு குழந்தையோ ஒரு வீடோ உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? பஸ்ஸில் ஏறுங்க, எல்லாரும் ஏறி டிக்கெட் எடுத்த பிறகு அவங்க செய்கிற முதல் வேலை ட்ரெயின். அதான் எங்கே போனாலும் சாப்பாடு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, வர்ற வரைக்கும் செல் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அது செல்லுன்னு பேர் வச்சது சரிதாங்க. செல் என்பது என்னது? நம்ம உடம்புல இருக்கும் உடல் கூறிய ஒரு அங்கம் தானே. நம்ம உடம்போடையே இருக்கக்கூடாது. காரணம் கவச குண்டலத்தோடு இருந்த மாதிரி செல்லோடையே இருக்கணும். இதுக்கு அல்லது எவ்வளோ இடந்த பெட்ரோல் பங்கில் எழுதி போட்டிருப்பான், செல்போன் ஆன் செய்து கொண்டு பெட்ரோல் போடாதீர்கள். அப்போ நம்ம மூளையில் ஒதுக்கணும். ஏன்? அதில் உள்ள கதிர்வீச்சு பெட்ரோலை ஃபயர் பண்ணி ஆபத்து வரும். அப்போ அது எமிட்டரேட்ஸ் கதிர்வீச்சுங்க ரேஸ். அது நமக்கு கண்ணுக்கு கெடுது. இது புரியலை நமக்கு. ஸோ எலக்ட்ரான் ஆனால் ஒன்று, இன்னைக்கு நம்ம உலகம் அப்படி போயிடுச்சு, அந்த லோகத்துக்கு போயாச்சு. தப்பி வருவது என்பது கடினம். வேலை ரீதியாகவோ சூழ்நிலை காரணமாகவோ நாம் அதற்குள் சிக்கிக் கொண்டோம். சூரியன் அப்படின்னா பகல், சந்திரன் அப்படின்னா இரவு. இதற்கு காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம்னா, முதலில் படுக்கின்ற பொழுது இடது பக்கமாக சாய்ந்து படுக்கின்ற ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் கொண்டு வாங்க. எப்பயுமே நம்ம உடம்பு படுத்திருந்தோம்னா நம்மளை அறியாமலேயே கொஞ்ச நேரம் கழித்து வலது பக்கம் படுப்போம், பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இடது பக்கம் படுப்போம். இது நீங்கள் விரும்பி படுப்பதல்ல, மூளையின் உத்தரவு கேட்டு அது அங்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஒரு பயிற்சிக்கு வாங்க, இடது பக்கமாக தலை வைத்து படுத்த அப்படின்னு ஒரு பயிற்சிக்கு வாங்க. அது இதுதான் முதல் பரிகாரம். இப்போ இடது பக்கம் சாய்ந்து படுத்த பிறகு காலையில் எந்திக்கிறோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நேரம், 3 to 4, சிலர் 4 to 5 அங்க ஏதோ அதிகாலை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்க பழகிக்கொள்ளுங்கள். அந்த நேரம் வரக்கூடிய அந்த ஓசான் படலத்தில் வரும் ஒளி கதிர்கள் நம் கண்ணையும் பாதுகாக்கும், நம்மையும் பாதுகாக்கும். இப்போ என்னமா மாறிடுச்சுன்னா, நம்ம மண்டையில் கைப்போத்தலமஸ் அப்படின்னு ஒரு சுரப்பி கிளாக், அதுதான் பகல் இரவை காட்டு. அதெல்லாம் இப்போ பாதிக்குது. இப்போ நைட் ஷிஃப்ட்னு ஒன்று வந்துருச்சு. இரவு வேலை பார்க்க இருக்கு. இரவுகளில் வேலை பார்க்க வேண்டும் என்பது இயற்கைக்கு புறம்பாக செய்ய. பணத்துக்கு வேலை பார்க்குறீங்களோ ஏதோ ஒரு காரணம், அவன் தேவை இருக்கு. பொம்பளை பிள்ளை 4 கிலோ வச்சுருப்பான், கட்டி கொடுக்கணும், சம்பாதிச்சு பண்ணணும், வேற வழி கிடையாது, வாஸ்தவம். ஆனால் உடம்பு இதை அறியாது. உங்களுக்குள்ள கஷ்டத்தையும் உங்கள் பண தேவையும் உடம்பு அறியாது. ஸோ நீங்கள் இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்டிங் பார்க்கின்ற பொழுது இயற்கைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு நம் உடல் நலம் கெடும். பகலில் உழைப்பு, உணவு, இரவில் ஓய்வு,
உறக்கம். இதுதான் இந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையின் நியதி. இன்றைக்கி அதை பூரா மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு இப்போ அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா உலகம் பூரா வேலை வாங்கிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் அவன் பகலில் உட்காந்துட்டு வேலை வாங்குவான். இங்கே பூரா இந்தியாவில் எடுத்தீங்கன்னா இரவு. அவன் பகலில் உட்காந்து வேலையை பார்க்கான், அவனுக்கு ஒரு தொந்தரவு வராது. இவன் உறங்க வேண்டிய நேரத்தில் இவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். காரணம் பணம் தேவை. அப்போ பாதிப்பு உடல்நலம் யாருக்கு கெடுது? இரவில் வேலை பார்க்கணும். அதனால தான் அவன் விவரமாக இருக்கான். அவன் என்னைக்காவது இரவுல வேலை பார்த்து பகல நம்மளை வேலை பார்க்கறானா? கிடையாது. ஸோ இது ஒன்று. இது இயற்கைக்கு புறம்பானது. அடுத்து எந்த ஒழுங்குமே இல்லாத ஒரு ஃபீல்டு ஐடி ஃபீல்டு. திடீர்னு எந்திப்பாங்க, திடீர்னு வேலை வைப்பாங்க, திடீர்னு உறங்குவாங்க, திடீர்னு 2 மணிக்கு போவாங்க, நைட்டில் வேலை வாய்ப்பாங்க, மத்தியானம் வராங்க. உறக்கம் வருமா? அதெல்லாம் யோசிப்பாங்க. இரவில் வந்த உறக்கம் உங்களுக்கு பகலில் வருமா? இல்லை சார், 4 நாள் தொடர்ந்து இரவில் வேலை பார்த்தா 5ஆவது நாள் வரும். வறுமையா? அந்த உடம்பினுடைய கண்டிஷன் இந்த கண்டிஷனும் ஒன்றா இல்லை. இரவில் ஏற்படுகிற பசியும் பகலில் ஏற்படுகிற பசியும் ஒன்றா? மத்தியானம் 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, ராத்திரி 1 மணிக்கு அதே மாதிரி சாப்பிட்டா அந்த பசியும் இந்த பசியும் ஒன்றா? இயற்கைக்கு புறமானது. ஸோ இப்படியெல்லாம் செய்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உடம்புக்கு உடம்புல வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். இந்த இடது பக்கம் சாய்ந்து படுப்பதனால் ஏற்படும் நன்மைகள். ஃபர்ஸ்ட் வீசு, நுரையீரல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஆஸ்மா வீசு குறையாது. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல இரத்த ஓட்டங்கள், முதுகு வலி, உணவு செரிமான கோளாறு, கல்லீரல் சிறுநீரகம் செயல்பாடுகள், அசிடிட்டி, நெஞ்சு வலி, இதெல்லாம் ஆயுர்வேதமே சொல்லுது. இடது பக்கமாகத்தான் சாய்ந்து படுக்கணும்னு சொல்லுது. ஆக இருங்க, கண்ணை காப்பாற்றுவதற்கு சோதனை ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூரியன் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா, அதை பாதிக்க வைக்கும் கிரகங்கள் எது, அது எந்த சூழலில் இருக்குன்னு சோதனை பார்த்துருங்க. அப்போ அதுக்குன்னு பரிகாரம், அதற்குரிய நிவர்த்திகள், அதற்குரிய கோயில்கள் போய் வழிபாடு இவைகளை செய்யும் போது அதற்கு பரிகாரங்கள். அப்போ சூரியன் பாதிச்சிருக்குன்னு வைங்களேன், அவங்க கூலியை போட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறதா நிப்பாட்டிருக்கணும். ஆக்குபேஷனல் டிசீசஸ்ன்னு ஒன்று இருக்குது. தொழில் பார்த்து கொடுக்குற நோய், அதன் தொழில் சார்ந்த நோய்கள் ஆக்குபேஷனல் டிசீசஸ். அவர்கள் வேலை பார்த்தால் பகலில் வேலை பார்க்குறதுங்கிற அந்த வேலைக்கு மாறிக்கொள்வது நன்று. இரவு நேரத்தில் பார்ப்பது சூரியன் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஜாதகருக்கு மிகவும் தொந்தரவு. சீக்கிரம் ஹை பவரே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண் பவர் ஒரு அளவுக்கு தான். காப்பாற்றுங்கிறது ரெகுலர். கண்ணை தொடர்ந்து பாதுகாக்கணும். பார்க்கலன்னு வைங்க, போன விஷன் போனதுதான். விஷனை காப்பாற்றுவது, இழந்ததை திரும்ப கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ இது போதா குறைக்கு உணவு முறைகளை நமக்கு மோசமாக இருக்கு. சரியான கண்ணுக்கு உணவு முறைகளை எடுப்பதே இல்லை. கருவேப்பிலை ஜூஸ், கேரட் ஜூஸ் எத்தனை பேர் ரெகுலராக சாப்பிடுறாங்க? இன்றைக்கு கேரட் ஜூஸ் சாப்பிட்டேன் சார், நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிட்டேன் சார். சொல்லுங்க. ஆனால் நெட்டில் அடிப்பாங்க, மீடியாவில் போவாங்க. கண்ணுக்கு மிகவும் நல்லது கருவேப்பிலை, அதில் விட்டமின் ஏ இருக்கிறது, அது இருக்குது, கேரட்டு, அதில் பீட்டா கரோட்டின், எல்லா செய்திகளும் இன்னைக்கு நெட்டில் அடித்தா கற்கும். என்ன பிரயோசனம்? செய்திகளை சேகரித்ததில் ஒன்றும் பிரயோசனம் இல்லையே. எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? பச்சை 2 காட்டு திங்க பிள்ளைய பழக்கிருக்கோமா? இல்லை நாம சாப்பிட்ருக்கோமா? ரெகுலரா நாம கேரட் ஜூஸ் எடுத்துருக்கிறோமா? கருவேப்பிலை ஒரு 50 நாள், கேரட் 50 நாள், மாறி மாறி கருவேப்பிலை ஜூஸ், கேரட் ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ், கேரட் ஜூஸ் ஒரு 100 நாள் எடுங்க. எடுக்கணும்னாலும் உங்கள் ஐ பவர் பார்த்துக்கோங்க. 100ஆவது நாள் பாருங்கள், 50% உங்கள் ஐ பவர் பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சாதாரண கருவேப்பிலை ஜூஸும் கேரட் ஜூஸ். ஆக உணவு ரீதியாகவும் நம்ம கோளாறு, தொழில் ரீதியாகவும் கோளாறு, வாழ்க்கை முறை வாழுதலிலும் கோளாறு.
பிறகு எப்படி நம்ம கண்ணை காப்பாற்ற போகிறோம்? ஸோ சூரியன் சந்திரன் கண் சார்ந்தவர்கள் இவர்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பார்கள். ஆனால் அதை தெரிந்து கொண்டு அதற்கான நிவாரணம் பெறும்போது நாம் இந்த தொலைலிருந்து விடுபடலாம். ஆலோசனைக்கு என்னை அணுகலாம். எனது நம்பர் 9994577500. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.